வேங்கை வயல் வளம் கலந்த நீர்த்தேக்க தொட்டி. இது ரொம்ப நாளாவே மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளாகி பிசிஆர் கோர்ட்ல இருந்து தற்போது நடுவர் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. யார் போய் வழக்கு கொடுத்தாங்களோ, அதாவது முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் அப்படிங்கிற அந்த 3 பேர் தான் இந்த குற்றத்தை செய்தவர்கள் அப்படின்னு சேட்டலைட்ல இருந்து கண்டுபிடிச்சு ஆயிரக்கணக்கான போன்ஸ், லட்சக்கணக்கான போன் கால்ஸ், 100க்கும் மேற்பட்ட டவர், இதெல்லாம் பயங்கரமா பரிசோதனை செஞ்சு சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு முன்பு எல்லாருக்கும் தெரியும், ஊர்ல போராடினாங்க, மக்கள் போராடினாங்க, அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுத்தாங்க, மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு இது சமூக வலைதளங்கள் எல்லாம் நிறைய நம்ம பேசிட்டோம். பட் இந்த விஷயம் இப்படி திருமணத்துக்கு பின்னால அண்மையில தான் அந்த வழக்கு நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. அதற்கு இந்த கேப்ல ஒரு அம்மா இறந்துடுறாங்க, அவங்கள கூட பார்க்க விடல, உள்ளூருக்குள்ள போராட விடல. அப்புறம் அந்த முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் அவங்க 3 பேருடைய போன் ரெக்கார்ட்ல அவங்க அந்த முத்துகிருஷ்ணன் அவருடைய போன் கால்ல அவங்க அம்மா இந்த மாதிரி எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் ஒத்துக்க கூடாது தம்பி அப்படின்னு பிட்டு ரொம்ப நேரம் பேசின கால்ல அந்த பிட்டை மட்டும் திட்டமிட்டே பரப்புனாங்க. ஒரு வழியாக இந்த விஷயங்கள் இப்படியே நடந்துட்டே இருக்கு. நாம ஒரு தினச்செய்தியாக இதை பார்த்துட்டே அப்படியே கடந்து போறோம். இதுல 2 தரப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் அவங்களுடைய நிலைப்பாடும் நம்மளை ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக்கிடுச்சு. மிகப்பெரிய ஒரு பக்கம் ஆத்திரம், ஒரு பக்கம் அனுதாபம் அப்படின்னு இதாயிடுச்சு. ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட 3 பேரை ஜூனியர் விகடன்ல ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டி கடந்த வாரம் அந்த பத்திரிகையில வெளியிட்டிருந்தாங்க. படிக்கும் பொழுது ஆதிக்க வெறி, சாதி வெறி எங்களை ஒடுக்க பாக்குது அப்படின்னும், வழக்கு தொடுத்தது நாங்க, அதை கண்டுபிடிச்சது நாங்க, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போராடினது நாங்க, கடைசியில குற்றவாளிகளும் நாங்களே அப்படின்னு அந்த மேற்கோள் காட்டுற அந்த பேட்டியில அவங்க சொன்ன ஒரு வார்த்தைகள். அப்புறம் அந்த காவல்துறையில பணியாற்றக்கூடிய முரளி ராஜா, எனக்கு பல முறை காவல்துறை உயர் அதிகாரிகளால மிரட்டலும் பேரமும் பேசப்பட்டுச்சு, இது எப்படியாவது நீங்க ஒத்துக்கங்க, உங்களுக்கு நேரடியாக எஸ்ஐ போஸ்டிங் வாங்கி தரோம் அப்படின்னு எல்லாம் பேரம் பேசப்பட்டுச்சு. லாஜிக்கலா யோசிங்க, எங்க குடும்பம் குடிக்கக்கூடிய தண்ணியில நாங்களே மலத்தை கலந்து குடிக்க வச்சிருப்போங்கிற குற்றச்சாட்டெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒருவேளை அவங்க சொல்றது மாதிரியான அந்த தண்ணீர் விடக்கூடியவரை நாங்க பழி வாங்கணும்னு நினைச்சா, அவர் குடியிருக்கக்கூடிய அவரை வேறு விதமாக பழி வாங்குறதுக்கு நாங்க செஞ்சிருக்கணுமே தவிர, நாங்க குடிக்கிற தண்ணியிலேயே மலத்தை கலந்து குடிச்சா அவர் எப்படி குற்றவாளி ஆவாரு? தண்ணியை கீழே திறந்து விடுறவருக்கும் மேல கலந்துருக்கிற மலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ரொம்ப லாஜிக்கலான மிகப்பெரிய கேள்விகளை எல்லாம் கேட்டிருந்தாங்க. நமக்கே மனசே உடைஞ்சிருச்சு. அதாவது வழக்கமாகவே போலியா பிசிஆர் வழக்கு போடுறாங்க, பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், அதுவும் குறிப்பாக பழைய சமூக மக்கள்னா நாடக காதல் செய்யறாங்க, அது இதுன்னு அவர்கள் மீது சுமத்தப்படாத குற்றச்சாட்டுகளே இல்லை. அப்படியான சூழ்நிலையில இந்த மாதிரியான பழியையும் தூக்கி போட்டு தங்களுக்கு தாங்களே தங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மலத்தை கலந்து குடிச்சிட்டு அதனால் அவங்களே உடல்நலம் பாதிக்கப்பட்டு எப்படி உயிரை பணயம் வச்சு மலத்தை கலந்து தண்ணியை குடிச்சு அந்த தண்ணி திறந்து விடுறவரை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? ஆனால் திமுகவை பொறுத்த அளவுக்கு மாஞ்சோலையில இதை விட மோசமான 17 பேர் செத்திருந்த வழக்கை கூட விசாரிக்கிறதுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுத்தா அவர் சார்ந்த வன்னியர் சமூகம், அதாவது எம்பிசி சமூகம் கோவிச்சுக்கும் அப்படின்னு சொன்னவர் கருணாநிதி. அவரோட பையன் எப்படி இருப்பாரு? இது இந்த பக்கம் இப்படி இருக்கு. இந்த குற்றத்தை வேங்கை வயல்ல இந்த சம்பவத்துல எங்கள் பசங்க குற்றவாளிகள் அல்ல, திட்டமிட்டே அவங்களை சிக்க வைக்க பாக்குறாங்க. ஏன்னா விஜய் அங்க வர்றதாக அறிவிச்சிருந்தாரு, அதுல இருந்து எப்படியாவது மீண்டும் இந்த பிரச்சனை பூதாகரமாயிரும், பெருசாயிருங்கிறதுக்காக நிறைய பேர் பேசக்கூடிய செய்தியா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வழக்கை உடனே முடிச்சு வைக்கிறதுக்கு எங்க பிள்ளைங்களை குற்றவாளி ஆக்குறாங்க அப்படின்னு அந்த சுதர்சனுடைய அம்மா, அந்த முத்துகிருஷ்ணனுடைய அம்மா எல்லாம் பயங்கரமா கதறி அழுதாங்க. அதுல ஒரு அம்மாவுடைய வீடியோ, அதை நீங்களும் ஒரு கிளிப் பாத்துருங்க. நீங்களும் உங்க பையனை பேசிருக்கீங்க, மலத்தை கலந்தது உங்க பையன் தான், ஒத்துக்காது, அடிச்சுக்கடல் ஒத்துக்காதுன்னு நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோவும் ஆடியோ இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, நீங்க என்ன பேசுனீங்க, எதுக்காக பேசப்பட்ட ஆடியோ அது? என் பையனை வெள்ளாளூர்ல விசாரிக்கும் பொழுது வீடு தாரேன், நினைச்சா பணம் தாரேன், உனக்கு வேலை தாரேன், நீ ஒத்துக்க நீ பிள்ளைய அடிச்சு துன்புறுத்தினாங்க சார். அது மட்டும் இல்லாம திருச்சியில கொண்டு போய் எவ்வளவு படிச்சுட்டு இருந்த பிள்ளைய கூப்பிட்டு ஒத்துக்க, நான் உனக்கு வீடு தரேன், ஒரு லட்சம் பணம் தரேன், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என் பிள்ளைய துன்புறுத்தினாங்க சார். என் பையன் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவேன், சரி எங்க என்ன நடந்தாலும் சொல்லிடுவேன் சார். அது மாதிரி நான் இப்ப நைட்டு 11 மணி 12 மணி அது வந்தாங்க சார். காலையில போன பிள்ளைய நைட்டு 12 மணி அது வந்தாங்க சார். அதனால என்னப்பா என்ன என்னப்பா ஆத்திரக்காரன்னு கேட்டேன் சார். இந்த மாதிரி ஒத்துக்கத்தை நாங்கள் மாறும் லட்சம் பணம் தரேன், வீடு தரேன், வேலை வாங்கி தரேன், நீ ஒத்துக்கத்தை நாங்கள் மானு சொன்னேன் சார். அதனால நீ எவ்வளவா
அடிச்சாலும் ஒத்துக்காதப்பா, ஒத்துக்கவே ஒத்துக்காதப்பா, அடிச்சாலும் ஒத்துக்காதப்பான்னு சொன்னேன் சார். அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. என் பையன் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கேன் சார். படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். அப்ப இது மாலையிடம் பக்கத்துல எம்ஆர்எம் காலேஜ்ல பிஎட் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். பரீட்சை என் பிள்ளைக்கு ஆனா பரீட்சை எழுதிட்டு வர்றேன் சார். எழுதிட்டு வந்து வீட்டுல வந்து வண்டியை வச்சுட்டு சத்தியமங்கலம் நடந்து போய் திருச்சியில விசாரிக்கிற இடத்துக்கு போய் 3 மணிக்கு போய் சேர்ந்தேன் சார். சேர்ந்தப்ப செல்ல பிடிக்கிட்டான் சார். என் பையன் பணம் 35,000 பணம் கட்டி பிஎட்டுக்கு பணம் கட்டுற பணம் கூட கட்ட முடியாம செல்ல பிடிக்கிட்டான் சார். நான் என்ன சார், என் பிள்ளைய குற்றமே செய்யல சார். மேல கீழே தண்ணி நாறுது, மேல ஏறி பார்க்க சொன்னேன் சார். நாங்க எல்லாரும் கீழே இருந்தோம் சார். கீழே இருந்தே மேல ஏறி பார்க்க சொன்னோம். மேல ஏறி பார்த்துட்டு அது எப்படி ஆளுகளுக்கு காட்டுறதுங்கிறதுக்காக கீழே இறங்கி வந்து தவறு கொட்டாச்சி எடுத்துட்டு போய் எடுத்து அது இந்த ஆளுகளுக்கு காட்டுறதுக்காக அந்த கொட்டாச்சியில அல்ல இல்ல சின்ன பிள்ளை சார். என் பையன் இதை போய் நம்ம அல்றமேட்டு சிரிச்சதுதான் சார். அதை எடுத்து அள்ளிட்டு வந்து கீழே காட்டுனதுனால என் பிள்ளைய பார்த்தது, என் பிள்ளைய பார்த்ததுக்காக மேலே ஏறி பார்த்ததுக்காக குற்றம் சொல்லி படிக்கிற பிள்ளைய வாழ்க்கை வைக்கிறதுக்காக வெளியிருந்து ஒளி பரப்பிட்டாலே சார். என் பிள்ளைய எப்படி சார் அந்த தண்ணியை தான் வந்து இந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் நீங்களுமே அதை குடிச்சீங்களா? நான் வந்து குடிச்சிட்டு 2ஆம் தேதி ஆஸ்பத்திரியில ஜீவத்தில் அட்மிஷன் போட்டேன். 7ஆம் தேதி டிஸ்சார்ஜ் பண்ண சீட்டு கூட இருக்கு சார். அதான் வந்து நீங்களுமே அந்த தண்ணி தான் குடிச்சீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது அதெல்லாம் இருக்கா உங்கள்கிட்ட? சரி, அதை கொடுங்கப்பா. பார்த்திருப்பீங்க. ஆக ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த விஷயத்தை முழுசா பேசி இந்த அம்மாவுடைய கண்ணீர் பேட்டி இன்னும் அவங்க வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கிறதுல அவங்க உறுதியாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களினுடைய அடையாளத்தோடு அந்த சமூகத்தில் பிறந்தார் என்பதற்காக மட்டுமே அவருக்கு தனி தொகுதியில எம்பி எம்எல்ஏ சீட்டெல்லாம் வந்து நம்ம திருமாவளவன் அண்ணனுக்கு கொடுக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இப்ப 4 எம்எல்ஏ 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு எம்எல்ஏவான சிந்தனை செல்வன் அங்க போயிருக்கிறார். அங்க போன பொழுது மனுக்கள் எல்லாம் கொடுத்தாங்க. இலவச வீட்டு மனை பட்டா கேட்டிருக்காங்க. மலம் கலந்த பிரச்சனைக்கும் மனைக்கு பட்டா வழங்குவதற்கும் என்ன சம்பந்தம்? நம்ம அந்த சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருப்போம். கர்ப்பன் நிரோத் கோலியா அப்படின்னு அந்த விளம்பரத்துல போட்டுட்டு இந்த குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கங்க அப்படின்லாம் ஒரு பீரியட்ல பயங்கரமா நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர், நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தைங்கலாம் விளம்பரங்கள் போட்டு ஆஸ்பத்திரியில அந்த ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணினவங்களுக்கு எல்லாம் 500 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கத்தொகை கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி இவ்வளவு பெரிய சம்பவத்திற்கு நீதி கிடைக்காமல் போராடுகிற மக்கள்கிட்ட போய் வீட்டு மனை பட்டா நாங்கள் வாங்கி கொடுத்தோம்னு பெருமை பேசிக்கிறதெல்லாம் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? அந்த மனநோய்க்கு மருந்து உலகத்தில் எங்காவது இருக்குமா? வழக்கமாக மக்கள் பலவீனமான சிந்தனைகளை சொல்வார்கள், அல்லது அவர்களுக்கு அச்சத்தின் வெளிப்பாடாக அதிகார மையத்தை எதிர்க்க முடியல, காவல்துறையின் மீதான அந்த கட்டமைப்பே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியாது, இந்த லா தெரியாது, இந்த அரசியல்ங்கிற அமைப்பு தெரியாது. அதை தெரிந்த 1-2 பேர் தான் பொதுவாழ்வுக்கு வருவாங்க. அவங்கதான் சில விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப சாமானியர்களான மக்கள் தான் உண்டு, தன் பிள்ளை உண்டு, தன் குழந்தை குட்டிகள் உண்டு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பெருசாக வெளி உலகம் தெரியாது, பெருசாக அந்த தைரியம் வராது. அவர்கள் பலகீனமான முடிவை எடுப்பார்கள். தலைவர்கள் பலமான முடிவுகளை எடுத்து அந்த மக்களை தட்டி எழுப்பி அவர்களை போராட செய்து அவர்களுக்கான உரிமையை அவர்கள் யாரால் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு எதிரான கழக குரல் எழுப்பி அரசியல், அதிகாரம், பொருளாதாரம், கல்வின்னு அவர்களை மேம்படுத்துவதற்காக தலைவர்கள் முடிவுகளை எடுப்பாங்க. அவங்களாலதான் வந்து அதை வழி நடத்துவாங்க. ஆனால் நேர் எதிராக பறையர் சமூகத்தின் உடைய மிகப்பெரிய அவங்களுடைய கடந்த கால பாவமா என்னன்னு தெரியல. சின்ன சின்னதா அமைப்புகள் இருக்காங்க, அவர்கள் வந்து அங்க இங்கேயும் கொண்டு இருக்காங்க, அவங்களும் ஆர்கனைஸ் ஆகிறது இல்லை. ஓரளவுக்கு சொல்லும்படியான அந்த சமூகத்தினுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க, அந்த மக்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கார்கள். சமூக வலைதளங்கள் பல இளைஞர்கள் கொந்தளிச்சு போய் பேசுறாங்க. இந்த உள்ஒதுக்கீடு விவகாரம், வேங்கை வெயில் விவகாரம், தொடர்ந்து அந்த சமூகத்தின் மீதான அந்த ஒடுக்குமுறை தாக்குதல்களுக்கு எதிராக அவர்கள் அதிகாரத்தை நேரடியாக திமுகவை எதிர்க்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அடையாளமாக இருந்து கொண்டு அவர்களுடைய வாக்குகளை வாங்கி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டு அந்த கட்சிக்காரங்க செய்யக்கூடிய வேலைகள் பாருங்க. அந்த தலைவர் சொல்றார், வேங்கை வயலில் வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கலன்னா நாங்க வந்து மதம் மாறுவோம். எங்க மலம் கலந்த பிரச்சனைக்கு மதம் என்ன செய்யும்? எதற்கெடுத்தாலும் மதம் தான் பிரச்சனையா? மதம் மாறினா வந்து மலம் கலந்தவங்க வந்து தெரிஞ்சிடுவாங்களா? மதம் மாறுவது என்பது போராட துணிவற்றவர்களின் புகலிடமாக இருக்கக்கூடாது அப்படின்னு புதிய தலைவர் அவர்கள் அடிக்கடி தலைவர் டாக்டர் ஐயா சொல்லுவாங்க. அம்பேத்கர் அவர்கள் வழியில் போய் மதம் மாறுறான்னு பேசினா கூட அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறல.
ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டார். அந்த புரட்சியாளரின் அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவரை சொல்லி இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு ஜெய் பீம் சொல்லிட்டு எதுல ஜெய் எதுல பீம்? பீமாகவும் இல்லை, ஜெயாகவும் இல்லை, பொய் பீமாக இந்த மக்களை ஏமாத்திட்டு பிரிட்டிஷ்காரங்காலத்துல இருந்து ஒரு சமூகம் மனு மட்டுமே கொடுத்துட்டு இருக்குதுன்னா அந்த துரதிருஷ்டசாலிகள் பறையர் சமூக மக்கள் தான். திங்கக்கிழமை போய் மனு நாள்ல போய் பாருங்க, கலெக்டர் அங்க வந்திருக்கிறாரோ இல்லையோ, மாவட்ட ஆட்சியர்ல இருக்கிற ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க இல்லையோ, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ சில மனுக்களோட அங்க போயிருப்பாங்க. மனு நாள் என்பது எளிய மக்களுக்கு, பெருசா வெளியுலகம் தெரியாதவர்களுக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தா சீக்கிரம் தீர்வு கிடைச்சிடும், அந்த மனுவின் மீதான பரிசீலனை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பொது உளவி. அதுக்காக அந்த எளிய மக்கள் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதி போய் கொடுக்கலாம். ஆனால் ஒரு சமூக பிரச்சனைக்கு ஒரு சமூகம் இருக்கு, ஒரு பெரிய எண்ணிக்கையில தமிழ்நாட்டின் மிக பெரும்பான்மையான சமூகம், பூர்வகுடி இந்த நிலத்தை சொந்தமாக கொண்ட சமூகம், இந்த நிலத்தின் இனத்தின் மிக மூத்த குடியான அந்த சமூகத்தை முனைமலுக செய்து போராடவே கூடாது, நீங்கள் போராடவே வெளியேறக்கூடாது அப்படின்னு திசை திருப்பி விட்டு டைவர்ட் பண்ணிட்டு நான் மதம் மாறுவேன் என்பதற்கு பதிலாக யார் நீதி கொடுக்கலையோ, யார் இந்த நீதி கிடைக்காமல் இருப்பதற்கு காரணமாக அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவங்களுடைய கூட்டு வச்சுக்கிட்டு, அவங்களுடைய கூட்டணியில இருந்துக்கிட்டு, அவங்களோட எல்லா உறவுகளையும் வச்சுக்கிட்டு அவர்களை எதிர்த்து பேச துப்பு இல்லாம மதத்தின் மீது பள்ளியை போட்டா என்ன அர்த்தம்? ஏன் இதே திருமாவளவன் எனக்கு மட்டும் நீதி கிடைக்கல, நான் ஒரு கால நிர்ணயம் செய்யறேன், இந்த கால கெடுவுக்குள் எங்க மக்களுக்கு உண்டான நீதி கிடைக்கல, வேங்கவேல மலத்தை கலந்தவங்களை நீங்க கண்டுபிடிச்சு குற்றவாளி உண்மையான குற்றவாளிகளை வெளியே சொல்லல, எங்களுக்கு முறையான நீதி கிடைக்கல, பாதிக்கப்பட்டவங்களை நீங்க மேலும் அவங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்குனீங்கன்னா நான் கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவேன், 2026 நான் சம்பந்தப்பட்ட எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனுப்பி உங்களை எப்படியாவது துவக்க வச்சிருவேன் அப்படின்னு நிர்பந்தம் கொடுக்கணும், அப்படின்னு அழுத்தம் கொடுக்கணும். அதற்காகத்தான் தலைவர்கள், அதற்காகத்தான் இயக்கம், அதற்காகத்தான் அதன் மீதான நம்பிக்கையை மக்கள் வச்சிருக்கிறாங்க. இப்ப பாதிக்கப்படுகிற மக்கள் பக்கம் நின்றுகிட்டு, அதுவும் சின்ன சமூகமா இவ்வளவு எண்ணிக்கை பெரும்பான்மையான சமூகத்தை வச்சுக்கிட்டு நீங்க எனக்கு நீதி கொடுக்கலன்னா அவங்க கூட நின்று நான் மதம் மாறிடுவாங்க அப்புறம் பாத்துங்க அப்படின்னு சின்ன பசங்க கண்ணை கசக்கிட்டு பேசுற மாதிரி பேசுனா அந்த மக்கள் எப்படி போராட முன்னுருவாங்க? அந்த மக்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? எத்தனை ஆண்டு காலம்? இன்னும் 2025 இந்த காலத்திலும் இப்பேற்பட்ட வன்கொடுமை நடக்குது, இவ்வளவு பெரிய துயரம் நடக்குது, இன்னும் சாதிய தீண்டாமைகள், சாதிய உளவியலோடு ஒரு பெரும் சமூகம் பாழாகி கொண்டிருக்கிறது. அதை அந்த மக்களை போராட தூண்டி அரசுக்கு எதிராக, இந்த அதிகாரத்திற்கு எதிராக, இந்த வர்க்க வேதத்திற்கு எதிராக அணிதிரட்டி அவர்களை போராட செய்து அவர்களுக்கு கொஞ்சமாவது ரோசம் வரணும், அவர்களுக்கு கோபம் வரணும். நமக்கு ஏன் இப்படி நடக்குங்கிறது கேள்வி எழுப்படும். அந்த கேள்விக்கே இடமில்லாம உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீங்க இந்துங்கிறதுனாலதான், நீங்க இந்த மதத்தை சேர்ந்தவருங்கிறதுனாலதான்னு நடக்கக்கூடிய சாதி பிரச்சனைகளுக்கு மதச்சாயம் பூசி அவர்களை மழுங்கடிக்க செய்வது என்பது உலகில் மன்னிக்க முடியாத குற்றம். அந்த சமூகம் மன்னிக்க முடியாத குற்றம். பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆதங்கமாக, வேதனையாக இருக்கு. நீதி வாங்கிய ஒரு பிரச்சனை கூட ஒரு சமூகத்திற்கு இல்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம்னா அப்ப யாரு மீது கோபம் வரும்? யார் நீதியை வாங்கி தருவார்கள் என்று அந்த மக்கள் நம்புகிறார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய ஊழல் மனப்பான்மையும், அவர்கள் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையும், அவர்கள் இருக்கக்கூடிய அடிமை சிந்தனையும் தான் அதற்கு காரணம். அந்த மக்கள் நல்லவர்கள், அந்த சமூகம் மிகப்பெரிய சமூகம். ஆனால் அந்த சமூகம் நம்பி இருக்கிற தலைவர், அந்த சமூகத்தை நம்ப வைத்து ஏமாத்துகிற தலைவர் மிக மோசமானவராக இருக்கிறார். இந்த விஷயத்தில் நாம ஆதங்கப்பட்டு சொல்லக்கூடிய, வழக்கமாக சொல்லக்கூடியதுதான், பறையர் சமூகத்தை காப்பாற்ற வேண்டியதே திருமாவளவன் அவர்களிடமிருந்துதான். இதை பறையர் சமூகம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் உண்மையாகவே யாராலும் காப்பாற்றப்பட முடியாத இந்த நிலை எப்போதும் தொடரும். இனி இந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்கள் ஆற்றப்பட்டு கோவப்பட்டு சமூக வலைதளத்துல எழுதுறதோட நிப்பாட்டிடாம ஒவ்வொரு ஊரா போய் கிராம கிராமமா போய் அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் அகற்றி அந்த மக்களை ஒரு தங்களுடைய சக்தியை உணரக்கூடிய மக்களாக உணர்த்தணும். அதுதான் இந்த தலைமுறை. ஒரு தலைமுறை ஒரு சிறு அர்ப்பணிப்பு செய்யலைன்னா ஒரு சமூகம் எந்திரிச்சே வர முடியாத சூழலுக்கு போயிடும். இதை அந்த இளைஞர்கள் தான் இனி முடிவெடுக்கும். அப்படி முடிவெடுத்த இளைஞர்கள் தான் தங்களுடைய ஆத்திரத்தின் உச்சகட்ட வெளிப்பாடாக முத்துகிருஷ்ணன், முரளிராஜா, சுதர்சன் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட், எங்கள் மீது பழி போடுவதற்கு பதிலாக எங்களை கொன்று விடுங்கள். இதை விட மிக மோசமான ஒரு சமூக அவல குரல்களை நம் காதுகள் கேட்கவே முடியாது.